Okay, da. In this video, we'll learn about citizenship. What do you mean by citizenship? Do you know? Okay, I tell to you. Citizenship is the word citizen is derived from the Latin term civis. அதாவது லத்தீன் வேர்டில் இருந்து சிட்டிஷன் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இட் மீன்ஸ் இது அப்படின்னா என்ன அப்படின்னா ரெசிடென்ட் ஆஃப் சிட்டி ஸ்டேட், ஒரு சிட்டி ஸ்டேட்க்கு கீழே இருக்கிறது, ஒரு நகர அரசில் வசிப்பவர்களில் தான் சிட்டிஷன் அப்படிங்கிறோம். ஓகேவா? இந்த நாட்டுடைய பிரஜை அப்படிங்கிறாங்க. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் எ சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிஷன் ஃபார் த ஹோல் இந்தியா. அதாவது இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா சட்டத்துப்படி ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குவது தான் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, கான்ஸ்டியூஷனா அரசியலமைப்பு, ஆர்டிகல்ஸ் 5 to 11 பார்ட் 2 இது சொல்லியிருக்காங்களாம், சிட்டிசன்ஷிப் பற்றி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த சட்டத்தை பற்றி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. திஸ் இஸ் ஏ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்னன்னு கேட்பாங்க ஒன் வேர்டில். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 provides for a acquisition and loss of citizenship after the commencement of constitution. This act has been amended so far 8 times. Originally, the Citizenship Act 1955 also provided for Commonwealth citizenship, but this provision was repealed by the Citizenship Amendment Act 2003. இந்த குடியுரிமை சட்டம் என்ன வந்துன்னா 1955 தான் ஏற்றப்பட்டாங்களாம். சரியா? இதில் குடியுரிமை சட்டம் பெறுதல் இழத்தல், அதாவது சிட்டிசன்ஷிப் இல்லாமல் போகிறதும் எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்குறதும் அதை பற்றியான ஆக்ட் தான் 1955 இருக்குங்கிறாங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 8 times என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட், திருத்தம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த சட்டத்தை கொண்டு வந்து 8 time என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருத்தி அதை வடிவச்சிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது காமன்வெல்த்தில் தான் கொண்டு வந்தாங்க. காமன்வெல்த் மீட்டிங்கில் சிட்டிசன்ஷிப் பற்றி கொண்டு வந்தாங்களாம். ஓகேவா? அந்த சட்டம் ஏற்றினாங்க. ஆனால் பட் திஸ் ப்ரொவிஷன் வாஸ் ரீபீல்டு பை த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட். அதாவது 2003 பார்த்தீங்கன்னா இந்த குடியுரிமை சட்டம், அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி இந்த உரிமையை நீக்கிட்டாங்களாமா. எப்போனா 2003 நீக்கியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அக்வஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். Okay, acquisition of Indian citizenship. That means, குடியுரிமை சட்டம் பெறுதல். The Citizenship Act 1955 prescribes five ways of acquiring citizenship: with birth, descent, registration, naturalization, and incorporation of territory. Okay, Citizen Act 1955 5 ways இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது 5 வழிமுறையில் நம்ம சிட்டிசன்ஷிப்பை வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். பை பர்த். ஃபர்ஸ்ட் ஒன், பை பர்த். ஆல் பர்சன் born in India on or after January 26, 1950 are treated as citizen by birth. அதாவது பிறப்பின் மூலம் வாங்கலாங்கிறாங்க. 1950 January 26க்கு அப்புறம் பிறந்தவங்க, இந்தியாவில் பிறந்த அனைவரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது 1950, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். ஓகேவா? அப்போ January 26க்கு அப்புறம் யாரெல்லாம் இந்தியாவில் born ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்போ பை பர்த், பிறப்பின் மூலம் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க. செகண்ட் ஒன், பை descent. Descentனா என்ன அர்த்தம்னா வம்சாவளி. A person born outside India on or after 26, 1950 shall be a citizen of India by descent in his father is citizen of India at the time of his birth. அதாவது வம்சாவளி மூலம் 1950க்கு அப்புறம் January 26 அன்னைக்கோ அல்லது அதுக்கப்புறமோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் குடியுரிமை சட்டம் பெறலாம் அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவரோட பையன் இந்தியாவில் பிறக்கிறாரு. ஓகேவா? இவர் வெளிநாட்டில் தான் இருந்திருக்காரு, ஆனால் 1950க்கு அப்புறம் இங்கே இந்தியாவுக்கு வந்துடுறாரு, இந்தியாவில் தான் வசிக்கிறாரு. அப்போது அந்த குழந்தை இந்தியாவில் தான் பிறக்குது. அப்போ அவர் அந்த குழந்தை என்னதுன்னா சிட்டிசன்ஷிப், இந்தியாவோட பிரஜை, இந்தியாவோட குடிமகனாக அது அங்கீகரிக்கப்படலாம். இங்கே பிறந்திருக்கு, அப்போ இங்கே செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இங்கே பிறந்தனால அந்த குழந்தை வம்சாவளி மூலமாக இங்கே இருந்தனால அவருக்கு அந்த சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்களாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பை ரிஜிஸ்ட்ரேஷன்.
பதிவின் மூலம் அப்படிங்கிறாங்க. A person can acquire citizenship of India by registration with appropriate authority. அதாவது ஒருவர் குடியுரிமை சட்டம் வேணும் அப்படின்ட்டு தகுந்த ஆதாரத்தோட பதிவு செஞ்சு நமக்கு கேட்குறாரு அப்படின்னா கவர்மெண்ட்டில் பதிவு செஞ்சு பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதாவது தகுந்த சான்றிதழ் வச்சு நம்ம அதாவது நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், எனக்கு வந்து இந்த சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு பதிவு பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பை நேச்சுரலைசேஷன், இயல்புரிமை மூலம். A foreigner can acquire Indian citizenship and application for naturalization to the government of India. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிதன் மூலம், அதாவது வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து இப்போ நம்ம இங்கேருந்து வெளிநாட்டு யூஎஸ் போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகிறோன்னா அங்கே போய் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். இங்கே ரேஷன் கார்டு கொடுக்குற மாதிரி அங்கே க்ரீன் கார்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம அங்கேயே செட்டில் ஆயிடலாம். அந்த மாதிரி அந்த நாட்டுக்கு போய் நம்ம வந்து நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன கொடுப்பாங்க, என்ன தகுந்த ஆதாரத்தோட இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு யாராச்சும் வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்கேயே இருந்து சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, அதாவது பிரதேசங்கள் இணைவின் மூலம் பிற நாடுகளோ அல்லது பகுதிகளோ இந்தியாவுடன் இணையும் போது அப்போ வந்து அந்த மக்கள் நமது குடிமக்களாக மாறிடுவாங்க. அப்போது என்ன பண்ணலான்னா அப்போ அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம்ங்கிறாங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப் சர்டைன் டெரிட்டரி பீயிங் ஆடட், டெரிட்டரினா பிரதேசங்கள், added the territory of India, the government of India shall specify a person of the territory who shall be citizen of India. அதாவது மற்ற நாடு பகுதிகள் நம்ம நாட்டோட இணையும் போது அப்போ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? தீஸ் கைண்ட்ஸ் ஆர் அக்விஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பெறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை இழத்தல் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அது எப்படியெல்லாம் இப்போ வந்து நம்ம பெறுதல் பார்த்தோம், எப்படியெல்லாம் வாங்கலாம், சிட்டிசன்ஷிப் எப்படி வாங்கலான்னு பார்த்தோம். இப்போ வந்து குடியுரிமை எப்படி வந்து லாஸஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எப்படியெல்லாம் இழக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. The Citizenship Act 1955 prescribes 3 ways of losing citizenship. அதாவது 3 வழியில் இழக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? அரசியலமைப்பு சட்டப்படி என்னென்னு பார்க்கலாம். இது ஆக்ட் prior to under the constitution with renunciation, termination and deprivation. That means first பாரு, it can be voluntarily renounced by a citizen. ஒரு குடிமகன் தானாகவே முன் வந்து குடியுரிமை வேண்டாம், எனக்கு இந்த நாட்டு குடியுரிமையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணலாம், லாஸஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் அவங்க வந்து இழக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி டெர்மினேட்டட் ஆஃப் எ பர்சன் அக்வயர்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி. வேறு நாட்டுக்கு குடியுரிமை அவன் பெறும்போது தாமாகவே வந்து இந்த இந்திய குடியுரிமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது வேறு நாட்டில் அவன் குடியுரிமை பெற்றுட்டாலே என்ன ஆகும், நம்ம நாட்டோட குடியுரிமையை என்ன பண்ணிடுவாங்க, ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட், த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் பி deprive in the naturalized citizen if he is satisfied that the citizenship was acquired by fraud, false representation or concealment of material facts indulges in a trade with the enemy countries of if person has been a sentenced. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா மூலமாக குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்தோ அல்லது குடியுரிமை பெற்றவர் மோசடி செஞ்சு ஏதாவது குடியுரிமை பெற்றிருந்தாலோ அது தவறான பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க வராங்கன்னா, வெளிநாட்டோட ஏதாவது ஒரு வியாபாரம் செய்கிறவராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது உண்மையை மறைக்கிறவராக இருக்கட்டும், அதாவது மோசடி செஞ்சு ஃப்ராட் பண்ணி ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவன், அதுக்கு மேலே நிறைய அந்த வேறு நாட்டில் வந்து ஜெயிலுக்கு போனவராக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் அவருக்கு என்ன பண்ண முடியாது, குடியுரிமையை இழக்க செய்வாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குற்றம் புரிந்தவர் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு குடியுரிமை ரத்து பண்ணிடுவாங்களாம். ஓகேவா? இந்த 3 டைப்ஸ் தான் இந்த லாஸஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை இழத்தல்.